வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முட்டி தேய்மானம், அதாவது நீ ஜாயிண்டோட தேய்மானத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு அதை பார்க்க போறோம்னா இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அந்த முட்டி வலினால நீ ஜாயிண்ட் வலினால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மெயினாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்ல போனால் உடம்பு வெயிட்டு ஒன்று, உடல் அதே ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களுடைய ஒர்க் லோட், அதாவது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது, இல்லை நிறைய ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இறங்கிட்டு அதே மாதிரி வேலை பார்த்துக்குவோம். அது மாதிரி உள்ளவங்களுக்கும் அந்த இது வரும். ஆக்குபேஷனல் ரிலேட்டடாகவும் இந்த தேய்மானம் வரும். அதுக்கப்புறம் எனி இன்ஜுரி, அதாவது சின்ன வயசுல எதுவும் முட்டி நீல அடிபட்டு எதுவும் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அதனாலையுமே இந்த தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி, ஏதாவது நீல் ஜாயிண்டில் ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே வரும். இல்லை ஆங்கிளில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்தாலும் நீ ஜாயிண்டை பாதிக்கும். அதனாலையுமே நீ ஜாயிண்டில் தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கால்சியம் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இல்லை கால்சியம் பாஸ்பேட் இது டெஃபிஷியன்சினாலும் இந்த ஜாயிண்ட் தேய்மானம் வரும். இன்னொன்று அவங்க பரம்பரையாகவே அவங்க தாத்தா யார் இருக்குனாலும் அவங்களுக்குமே இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க. அதை செய்யவே அந்த முட்டி நீ ஜாயிண்டை சுற்றி உள்ள தசைகள், அதில் உள்ள இந்த ஜவ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீ ஜாயிண்டில் வரக்கூடிய அந்த தேய்மானத்தை குறைச்சிக்கலாம். வாங்க எக்ஸசைஸ் போவோம். இந்த மாதிரி காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸுமே குறைஞ்சது 15லேருந்து 20 முறை செய்யுங்க. அது இது மாதிரி ஒரு 4 விரக்கடை அளவுக்கு விரல் அளவிற்கு உயரத்துக்கு ஏதோ ஒரு மண்முட்டையோ இல்லை ஒரு ஒரு போர்வையோ பெட்ஷீட்டையோ மடித்து நேராக முட்டி கீழே வச்சுருங்க. முட்டி கீழே வச்சுட்டு இந்த நீ ஜாயிண்ட் இருக்குல்ல, இதை பெட்ஷீட்டை நோக்கி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த குதிகால், அந்த ஹீல் இருக்குல்ல, அது ரைஸ் ஆகணும். இப்போ நான் செஞ்சுருக்கேன். இதை ப்ரெஸ் பண்ணி குதிகாலை தூக்குறோம். இப்படி தூக்குற போதே இதை எவ்வளோ நேரம்னா 5லேருந்து 10 செகண்ட் வரணும் அப்படியே ஹோல்டிங் பண்ணி வைக்கணும். அப்படி ஹோல்டிங் பண்ணி வைக்கும்பொழுது தான் இந்த குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தசை ஸ்ட்ரென்த் ஆகும். இது நீங்கள் வச்சிருக்கவே உங்களுக்கு தசையில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக பெயின் வரும். நம்மளால கொஞ்சம் நேரம் வச்சிருக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 செகண்ட் 1 2 3 4 5 வச்சிருங்க. இதே மாதிரி திரும்ப தூக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. இது எப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் சாதாரணமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு 20லேருந்து 25 செய்யுங்க. நமக்கு முட்டியில் தேய்மானம் இருக்குது, ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னாவே நீ ஜாயிண்ட் உள்ளவங்களும் பெரும்பாலும் ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் வருது. ஏன் ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் இருக்குன்னா இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் வீக் ஆகிடுது. இது வீக் ஆகும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கவுண்ட்ராக்ட் உள்ள மசில்ஸ் டைட்னஸ் ஆயிரும். இப்போ அதை குறைக்கிறதுனாலே நம்ம குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணாலே அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கோட டைட்னஸும் குறைஞ்சி வரும். இதை செய்யுங்க. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸு, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக படுத்துங்க. படுத்துட்டு உங்களோட கம்ஃபர்டபுளாக கையை வச்சுட்டு காலை ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். இப்படி தூக்கி, அதாவது நம்ம தரையிலேருந்து நம்ம வச்சிருக்க இடத்துலேருந்து மெத்தையிலேருந்து பெட்டோ எதில் படுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு அடி ரொம்ப ஹைட்டாக தூக்குறதுனால எந்த விதமான அந்த எக்ஸசைஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. மெத்தையிலேருந்து கரெக்டாக ஒரு அடி தூக்குங்க. இதுதான் நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. தூக்கி ஒரு 5லேருந்து 10 செகண்ட் எவ்வளோ நிற்க முடியும் வச்சிருக்க முடியுமோ ஒரு 5 செகண்ட் வச்சிருங்க. வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. திரும்ப அதுமாரி தூக்குங்க. இது செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் பார்த்தோம்னா அப்படியே இருக்கும் பொழுது காலை பெண்ட் பண்ணுறோம். எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அதை நீட்டுறோம். திருப்பி பெண்ட் பண்ணுங்க, நீட்டுங்க. இது தேர்ட் எக்ஸசைஸு. இது ஃபோர்த் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா சிட்டிங்கில் உட்காந்துட்டு அந்த காலை ஸ்ட்ரைட்டாக அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு அதே மாதிரி ஒரு 5லேருந்து 10 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பி தூக்குங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது இந்த 4 எக்ஸசைஸுமே நீங்கள் பண்ணி வந்தாலே இந்த முட்டி அந்த ஓஏ இந்த நீ ஜாயிண்ட்டுக்குள்ள உள்ள மசில் பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கக்கூடிய தசைகள், இந்த தசைநார்கள், இந்த ஜவு எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கால் நடக்கும் போது நொடிக்குது. சில பேர் நடந்து போயிட்டே இருப்போம் நொடிச்சு விடுவதுன்னு சொல்கிறாங்களே, இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் வீக்னஸ்னால தான் அந்த மாதிரி நொடிக்கிறது எல்லாமே வருது. இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த நொடிக்கிறது எல்லாமே குறையும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுடைய பலன் என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.